ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.1. அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம எல்லாம் பார்த்தோம். 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 4th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே போன வீடியோல பார்த்தோம். இந்த 3 கொஸ்டினுமே எக்சர்சைஸ் 4.1 தான் சால்வ் பண்ணோம். ஸோ போன வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். Can a triangle be formed with the following sides? If yes, name the type of triangle. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் செக் பண்ணணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆதான் செக் பண்ணணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் இல்ல ப்ராப்பர்ட்டின்னு கூட சொல்லலாம், இல்ல தியரம்னு சொல்றேன். தியரம் ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி டூ ரேண்டம் சைட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அந்த லார்ஜர் சைடோட பெருசா இருக்கணும். அது அந்த தேர்ட் சைடோட பெருசா இருக்கணும். இல்ல நான் இதை இன்னுமே கரெக்டா சொல்றேன். சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தேன் லார்ஜர் சைட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டதே போதும். சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ், அதாவது ரெண்டு சைடு குட்டி சைடு எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணீங்கன்னா பெரிய சைடோட பெருசா வரணும். இப்படி சப்போஸ் வரலன்னா இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு அர்த்தம். ஒன்ஸ் இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் லார்ஜர் சைட். ஷுட் பி கிரேட்டர் தென் த லார்ஜர் சைட். லார்ஜர் சைடு அவ்வளோ. லார்ஜஸ்ட் சைடுன்னு சொல்லலாம், இல்லை லார்ஜர் சைடுன்னு சொல்றேன். ஸோ அந்த அந்த ரெண்டு மூணு சைடு கொடுத்துருப்பாங்க ட்ரையாங்கிளில். இந்த இருக்கிறதுல பெரிய சைடை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெண்டு குட்டி சைடையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு குட்டி சைடோட சம் வந்து பெரிய சைடோட பெருசா இருக்கணும். அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ அது ஃபர்ஸ்ட் அந்த அந்த இதை சொல்லிடுறேன். ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியாக போட்டுடலாம். ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் செக் பண்ணணும் தெரியுமா? நீங்க அது ஸ்கேலினா ஐசோசெலஸா ஈக்குவலேட்டரா செக் பண்ணணும். ஸ்கேலினா என்ன அர்த்தம்? ஆல் சைட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் லென்த். ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட்னா டிஃப்ரெண்ட் லென்த்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் சைட் லென்த். ஸோ அதை நான் சுருக்கமாக இப்படி எழுதுனேன். ஸோ ஸ்கேலினா இல்லைன்னா ஐசாசெலஸா. ஐசாசெலஸ்னா என்ன? ஐசோசெலஸ் நான் என்ன அர்த்தம்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். அதான் நம்ம சுருக்கமாக டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறேன். இல்லைனா ஈக்குவலேட்டர்னா ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் அர்த்தம். ஸோ நான் எல்லாம் எழுதுறேன். ஈக்குவலேட்டரல் இதான் தேர்ட் கண்டிஷன். ஸோ ஒன்ஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க இந்த மூணுத்துல எது வரும்னு செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஈக்குவலேட்டரல். ஈக்குவலேட்டரல்னா என்ன அர்த்தம்னா ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 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 அவ்வளவுதான். ஸோ இதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட டெஃபினிஷன். ஸோ இப்போ நம்ம இதான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்புறமா இது மூணுத்துல என்ன வருதுன்னு செக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம், நீங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்ஸ் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நீங்க அப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். அது ஸ்கேலினா இல்ல ஐசோசெலஸா இல்ல ஈக்குவலேட்டரா. ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கீழே தள்ளிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 864 6ம் 4 தான் இருக்கலே குட்டி சைடு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 10 சென்டிமீட்டர் வருது. 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பெருசா குட்டியா? பெருசு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 6 centimeters plus 4 centimeter equal to 10 centimeters, which is greater than 8 centimeters. So triangle inequality theorem satisfy ஆயிருச்சு. ஸோ அதனால triangle can be formed. So yes, triangle can be formed. இப்போ என்ன மாதிரி triangle அது? 864 என்ன அர்த்தம்? எல்லாமே வேற வேற சைடு லென்த். No side has equal length. Basically all three are different. All three have different side lengths. All three sides are different. ஸோ அதனால நீங்க ஈக்குவலேட்டர் ஸ்கேலிங் ட்ரையாங்கிள் சொல்லலாம். All three sides are different. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைட் லென்த்னு அர்த்தம். ஸோ இது ஸ்கேலிங். ஸோ சின்ஸ் ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், இது ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் போனோம். கீழே தெரிகிறேன். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? 10, 8, 5. இதுவும் பார்த்தீங்கன்னா மூணுமே வேற வேற சைட் லென்த்து. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் நீங்கள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். ஸோ இது ரெண்டு தான் குட்டி சைடு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 8 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர் என்ன வரும்? 13 சென்டிமீட்டர் வரும். 13 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் பெருசா குட்டியா? பெருசு தான். ஸோ இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ சின்ஸ் 13 சென்டிமீட்டர் கிரேட்டர் தான் 10 சென்டிமீட்டர்னால நமக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின்ல ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு சின்ஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் ஹஸ் பீன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ எஸ் நீங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ். ஸ்கேலினா ஐசோசெலஸா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் செக் பண்ணணும்னா 10, 8, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே வேற வேற சைட் லென்த். ஸோ ஸ்கேலிங் தான். சின்ஸ் ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட், இட் இஸ் அ ஸ்கேலிங் ட்ரையாங்கிள். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்கேலிங் தான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கேலிங் தான். ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ 7th செகண்ட் பார்ட்டும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் பார்ட் பாருங்களேன்.
6.2 1.3 3.5. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்களா. 1.3 + 3.5 என்ன வரும்? 3.5 + 2னாலே என்ன வரும்னா உங்களுக்கு 4.5 5.5 தான் வரும். 3.5 + 2 சென்டிமீட்டர் நீங்க கூட்டினா கூட 2 சென்டிமீட்டர் கூட்டினா கூட உங்களுக்கு 5.5 தான் வருது, which is not even close to 6.2. So which is very less compared to 6.2. 6.2 தான் பெருசு. ஸோ சின்ஸ் இதுலயே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா என்ன அர்த்தம்? ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல ட்ரையாங்கிள் இட் செல்ஃப் இஸ் நாட் பாசிபிள். தேர்ட் கொஸ்டின்ல ட்ரையாங்கிள் cannot be formed அப்படின்னு நீங்க போட்டுருலாம். ட்ரையாங்கிள் cannot be formed. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ண முடியலன்னா அப்போ நமக்கு அதை கிளாஸிஃபை பண்ண தேவையில்ல. கிளாசிஃபிகேஷன்ற அந்த கொஸ்டினே மீனிங்லெஸ். ட்ரையாங்கிள் cannot be formed. ஓகேவா? ஏன்னா அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகல. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட் should be greater than the larger side. இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா ட்ரையாங்கிள் வரைய முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இதுவும் ஓவர். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். கீழே தெரியுறேன் இதையும். தேர்ட் கொஸ்டின் ஓவர். செவன்த் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட்டும் ஓவர். ஃபோர்த் பார்ட் பாருங்களா. 6 6 4. இப்போ இதில் குட்டி சைடு இது ரெண்டும் 6 + 4 தான். 6 4 தான். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு? 10 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ 6 சென்டிமீட்டர் + 4 சென்டிமீட்டர் gives you 10 சென்டிமீட்டர். இந்த 10 சென்டிமீட்டர் அதாவது சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் இந்த லார்ஜர் சைடோட பெருசான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். சின்ஸ் 10 சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் than 6 சென்டிமீட்டர், triangle inequality theorem has been satisfied. ஸோ அப்படின்னா எஸ் ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு, ட்ரையாங்கிள் இஸ் பாசிபிள், ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஸோ அது என்ன மாதிரி டைப்பு? ஸ்கேலினா, ஐசோஸ்லெஸ்ஸா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா? அதான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவல், 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். ஸோ சின்ஸ் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், திஸ் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் அஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போனால் இதையும் கீழே தெரிகிறேன். ஓகே, இப்போ நம்ம செவன்த் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட் போயிடலாம். இதில் செவன்த் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட்ல என்ன கொடுத்துருக்கான்? 3.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர். இப்போ என்ன அர்த்தம்? மூணு சைடு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ சின்ஸ் ஆல் த்ரீ சைட்ஸ் ஹேவ் லென்த் ஈக்குவல் 3.5 சென்டிமீட்டர், ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடும் 3.5 சென்டிமீட்டர் தான் ஈக்குவல். அண்ட் தே மெஷர் 3.5 சென்டிமீட்டர். அண்ட் தே மெஷர் 3.5 சென்டிமீட்டர். அது எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஸோ நான் எடுத்துடுறேன், அண்ட் தேன்ற வார்த்தை எடுத்துடுறேன். ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படியே எழுதிடலாம். வேற எதுவுமே செக் கூட பண்ண தேவையில்ல. இந்த இன்இக்வாலிட்டி தியரம் செக் கூட பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்குலாம் நீங்கள் இன்இக்வாலிட்டி தியரம் செக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக எழுதி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டெஃபரெண்டாக டபுள் ஆஃப் தட். லார்ஜஸ்ட் சைடுன்ற பேரே கிடையாது, இந்த மீனிங் இந்த வார்த்தையே வராது இல்லை. எல்லா சைடும் ஈக்குவல் தானே. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி தியரம் நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. ஸோ சின்ஸ் ஆல் த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், திஸ் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போகலாம். அதாவது செவன்த் கொஸ்டின்ல லாஸ்ட் பார்ட். ஓகேவா? ஸோ செவன்த் கொஸ்டின்ல லாஸ்ட் பார்ட் போயிடலாம். அதாவது சிக்ஸ்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டின்ல சிக்ஸ்த் பார்ட். ஸோ 9 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். இப்போ இது இருந்தால் குட்டி சைடு. குட்டி சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு? 9 சென்டிமீட்டர் வரும். ஸோ இஸ் 9 சென்டிமீட்டர் கிரேட்டர் than 9 சென்டிமீட்டர்? நோ, தேர் ஈக்குவல். 9 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு லார்ஜர் சைடு. சம் ஆஃப் டூ ஸ்மால், இந்த பர்டிகுலர் சினாரியோவில், இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டூ ஸ்மாலர் சைட்ஸ் இஸ் ஆக்சுவலி நாட் கிரேட்டர் பட் ஈக்குவல் டு லார்ஜர் சைடு. ஸோ அப்படின்னா இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு அர்த்தம். இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு பதில் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஈக்குவல் டுன்னு இருந்தால் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு அர்த்தம். So since inequality theorem is not satisfied, triangle inequality theorem is not satisfied, triangle possible கிடையாது. So no, it is not possible to draw a triangle. Triangle வரைய முடியாது. It is not possible to draw a triangle. Possible to draw a triangle. Triangle. ஸோ அப்படியே நீங்கள் விட்டுறலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் நோன் போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபிஃப்த்தும் ஓவர், சிக்ஸ்த்தும் ஓவர், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ செவன்த் கொஸ்டினில் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? செவன்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எய்த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.